அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனி இஸ்ரவேலர்களில் வெண்தோல் நோயுடையவர், மொட்டை தலையன், குருடன் என மூவர் இருந்தனர். அவர்களை சோதிக்க அல்லாஹ் நாடினான். அவர்களிடம் ஒரு வானவரை அனுப்பினான். அவர் வெண்தோல் நோயுடையவரிடம் வந்தார். உனக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்டார். நல்ல நிறம், நல்ல தோல் வேண்டும். மக்கள் என்னை வெறுக்கக்கூடியவை என்னை விட்டும் போக வேண்டும் என்று கூறினார். உடனே அவரை வானவர் தடவினார். அவரின் வெறுப்பான நிறம் அவரை விட்டும் நீங்கியது. அழகிய நிறமும் கொடுக்கப்பட்டது. உனக்கு மிக விருப்பமான சொத்து என்ன வேண்டும் என்று வானவர் கேட்டார். ஒட்டகம் அல்லது ஆடு என்று கூறினார். அவருக்கு ஒரு சினை ஒட்டகம் வழங்கப்பட்டது. அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று வானவர் வாழ்த்து கூறினார். மொட்டை தலையனிடம் வானவர் வந்தார். உனக்கு மிக விருப்பமானது எது என்று வானவர் கேட்டார். அழகிய முடி வேண்டும். மக்கள் என்னை வெறுக்கும் இந்த நிலை என்னை விட்டும் போக வேண்டும் என்று கூறினார். அவரை வானவர் தடவினார். அவரை விட்டும் அது நீங்கியது. அழகிய முடியாக அவருக்கு கொடுக்கப்பட்டது. உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று கேட்டார். பசுமாடு என்று கூறினார். சினையான பசுமாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று வானவர் கூறினார். குருடரிடம் வானவர் வந்தார். உனக்கு மிக விருப்பமானது என்ன என்று கேட்டார். எனக்கு என் பார்வையை அல்லாஹ் திருப்பித் தர வேண்டும். மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவரை வானவர் தடவினார். அவரின் பார்வையை அவருக்கு அல்லாஹ் திருப்பித் தந்துவிட்டான். உனக்கு மிக விருப்பமான சொத்து எது என்று வானவர் கேட்டார். ஆடு என்று கூறினார். சினை ஆடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவைகள் கன்று போட்டன. ஒருவருக்கு ஒட்டக மந்தையும் மற்றொருவருக்கு மாட்டு பண்ணையும் அவருக்கு ஆட்டு மந்தையும் ஏற்பட்டன. பின்பு வானவர் வெண்தோல் நோய் இருந்தவரிடம் அவரது முந்தைய வெண்தோல் நோய் தோற்றத்தில் வந்தார். நான் ஏழை. என் பயணத்தின் போது பொருட்கள் என்னிடமிருந்து தொலைந்துவிட்டன. இன்று அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர எனக்கு உதவுபவர் இல்லை. அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் சொத்தையும் உனக்கு கொடுத்தவன் பெயரால் உன்னிடம் ஒட்டகை ஒன்றை கேட்கின்றேன். தந்தால் என் பயணத்தில் அதை வைத்துக் கொள்வேன் என்று வானவர் கேட்டார். அதற்கு எனக்கு பல கடமைகள் உள்ளன. போ போ என்று கூறினார். நான் உன்னை அறிவேன். மக்கள் உன்னை வெறுக்கும் வெண்தோல் நோயுடையவராக ஏழையாக இருந்த உனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா என்று வானவர் கூறினார். பரம்பரையாக இந்த சொத்துக்கு நான் வாரிசு என்று அவர் கூறினார். நீ பொய்யனாக இருப்பதால் நீ முன்பு இருந்தபடியே அல்லாஹ் உன்னை ஆக்குவானாக என்று வானவர் கூறினார். பின்பு மொட்டை தலையனிடம் அவரது முந்தைய மொட்டை உருவிலே வந்தார். முன்னவரிடம் கூறியது போலவே இவரிடமும் வானவர் கேட்டார். அவர் கூறிய பதிலைப் போலவே இவரும் கூறினார். நீ பொய்யனாக இருப்பதால் அல்லாஹ் நீ முன்பிருந்தபடியே உம்மை ஆக்குவானாக என்று வானவர் கூறினார். குருடராக இருந்தவரிடம் அவரது முந்தைய தோற்றத்திலே வானவர் வந்தார். நான் ஏழை, வழிப்போக்கன். என் பயணத்திலே என் பொருட்கள் என்னை விட்டும் தவறிவிட்டது. இன்று அல்லாஹ்வையும் பின்பு உம்மையும் தவிர எமக்கு உதவுபவர் இல்லை. உம் பார்வையை உமக்கு திருப்பி அளித்தவனின் பெயரால் ஆடு ஒன்றை உம்மிடம் கேட்கின்றேன். அதன் மூலம் என் பயணத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கூறினார். நான் குருடனாக இருந்தேன். எனக்கு என் பார்வையை அல்லாஹ் திருப்பித் தந்தான். நீ விரும்பியதை எடு. நீ விரும்பியதை விட்டுப்போ. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இன்று நீ எடுத்துக்கொண்ட எதையும் அல்லாஹுக்காக உமக்கு நான் அளிக்க தயங்க மாட்டேன் என்று அவர் கூறினார். உமக்கு உள்ளதை நீயே வைத்துக் கொள்வீராக. நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள். உம்மால் அல்லாஹ் திருப்தியுற்றான். உம்முடைய இரு தோழர்கள் மீதும் கோபமுற்றான் என்று வானவர் கூறினார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 3464வது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே 2964வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அல்லாஹ்வின் சோதனை. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களையும் இப்படித்தான் சோதிப்பான். நாமும் இப்படி சோதிக்கப்படலாம். அல்லாஹ் எங்களிடம் செல்வத்தை கொடுத்து சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், நோயை கொடுத்து சோதிப்பான், நோயை குணமாக்கி சோதிப்பான், உயிர்களை பறித்து எங்களுடைய விளைநிலங்களில் விளைச்சலை குறைத்து எங்களுடைய வருமானத்தை குறைத்து என்று அல்லாஹ் எங்களை பல வழிகளிலும் செல்வம், குழந்தைகள் என்று பல வழிகளிலும் சோதிப்பான்.
இவ்வாறான சோதனைகளில் நாம் அல்லாஹ்வையே சார்ந்திருந்து அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்விடமே மீண்டு பொறுமையை கடைபிடித்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த சோதனைகளில் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.